அம்மா, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். ஹோட்டல்காரங்களுக்கு வேலை பிடிச்சதுன்னா என் சம்பளத்தை கூட ஏத்துவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சிருக்கு. நீ இப்படி பயப்பட்டு அனுப்புனா அங்க தெரியாத ஊர்ல தெரியாத இடத்துல நான் எப்படி போய் வேலை செய்வேன் சொல்லு? சரி சரி, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா சத்தியம் பண்ண, நீ தினமும் எனக்கு ஃபோன் பண்ணணும். சரிம்மா, நான் எப்போ எல்லாம் ஃப்ரீயா இருக்கேனோ அப்ப எல்லாம் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவேன். சரி இரு, நான் உனக்காக வழியில சாப்பிட ஏதாவது கட்டித்தரேன். நீ வழியில பஸ்ல சாப்பிடு. சரிம்மா, அதுக்குள்ள என்னோட சாமானெல்லாம் எடுத்து வச்சிடுற. இதுதான் சீதா, லாஜ்வந்தியோட பொண்ணு. லாஜ்வந்தி ரொம்ப ஏழை. கணவர் இழந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலை செஞ்சு லாஜ்வந்தி சீதாவை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. சீதா கிராமத்துல இருந்தே 12வது வரைக்கும் படிச்சா. சீதா மேல படிக்க நினைச்சா. ஆனா கடந்த 1 வருஷமா லாஜ்வந்தி ஆரோக்கியம் சரியா இருக்கல. அதனால சீதா அவ காலேஜ் படிப்பை பத்தி அவளோட முடிவை மாத்திக்கிட்டா. வேலை தேட ஆரம்பிச்சா. சீதா சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டில்லில ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தா. ஆஷா ஊருக்கு வந்தப்போ சீதா அவளோட வேலை பத்தி பேசினா. அதனால ஆஷா அதே ஹோட்டல்ல அவளுக்கும் வேலை வாங்கி கொடுத்தா. அடுத்த நாள் சீதா வேலைக்காக தில்லிக்கு போனா. ஹோட்டல்ல ஆஷா அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறா. சீதா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல வேலை பாக்குறா. சிட்டியோட பெரிய பிசினஸ்மேன் ஜெகநாத்தோடைய பொண்ணு கீதா இன்னைக்கு தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண நம்ம ஹோட்டலுக்கு வராங்க. எல்லா ஸ்டாஃபும் அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெகநாத் சார் பொண்ணோட கீதாக்கு எந்த ஒரு குறையும் நீங்க வச்சிடக்கூடாது. அவங்க முதல் தடவையா நம்ம ஹோட்டலுக்கு வராங்க, புரிஞ்சுதா? ஓகே சார், நாங்க கவனமா பாத்துக்கிறோம். அவ ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காளா, ரொம்ப திமிரா அவளுக்கு. காத்தால ரிசப்ஷன்ல நான் ஃபோன் எடுத்தேன். ரொம்ப கோவமா பேசினா அவ. நாங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா மேனேஜர் கோவத்தை பத்தி தெரியும் இல்ல, சும்மாவே கத்துவாரு. சரி வா, நாங்க கவனமா இருக்கலாம். அம்மாவோட ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுமா. ஹலோ சீதா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னோட செல்ல பொண்ணுக்கு. தேங்க்யூமா. என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சீதாக்கு பிறந்த நாள். இத கேட்ட எல்லா ஸ்டாஃப் சீதாக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. என்ன சீதா, இன்னைக்கு உனக்கு கூட பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சீதா. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும். ஒரு பக்கம் உன்னோடைய பிறந்த நாள், ஆனா நீ வேற யாரோ பிறந்த நாளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பர்த்டே பொண்ணு, அவ எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. அவ இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல அவ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறா. அதிர்ஷ்டம்தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விட்டு அவங்கவுங்க வேலைய பாருங்க. எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு. சீதா, உங்களை மேனேஜர் சார் கூப்பிடுறாங்க. சரி, நான் இப்பவே வரேன். சீதா மேனேஜர் கிட்ட போறா. சீதா, உனக்கு ஸ்பெஷல் டியூட்டி கொடுக்கறேன். கீதா மேடமை வெல்கம் பண்ண நீ கேட் கிட்ட வெயிட் பண்ணு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்களோட தான் இருக்கணும். அவங்களுடைய உபசரிப்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதோட நீ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோ. அவங்க கிட்ட நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். சரி சார். சீதாக்கு ஹோட்டல் கேட்ல டியூட்டி கிடைக்குது. சீதா கிட்ட வேற நல்ல ட்ரெஸ் இருக்குல்ல, அதனால ஆஷா அவளோட அழகான ட்ரெஸ் அவளுக்கு கொடுக்கறா. சீதா ரெடியாகி கெஸ்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் அவகிட்ட வந்தா. உங்களை வெளியே கார் கிட்ட கூப்பிடுறாங்க. ஓ, கீதா மேடம் வந்துட்டாங்களா? நான் கார் கிட்ட போய் பாக்குறேன், வாங்க. சீதா அந்த கார் கிட்ட போனப்போ யாரோ 2-3 பொறுக்கிங்க அவளை காருக்குள்ள வேகமா இழுத்துக்கிட்டாங்க. அவ வாய மூடி அவளை மயங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் திடீரென ஆனதுனால சீதாக்கு ஒண்ணுமே புரியல. வண்டிய வேகமா ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள கீதா கூட ஹோட்டலுக்கு வெளியே வந்து நின்னா. எல்லாரும் கீதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கீதா பார்க்க சீதா மாதிரியே இருந்தா. ஏய் சீதா, நீ என்ன பண்றீங்க? நீ இந்த வண்டியில ஏன் உட்கார்ந்துருக்க? சரி வெளியே வா, கீதா மேடம் வர்ற நேரம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டாஃப் கெஸ்டோட இப்படிதான் நடந்துக்குவாங்களா? என் பேரு கீதா, சீதா இல்ல. உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வரேன்னு சொல்லி? கீதா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ சீதா தானே? மேடம், ஆஷா சரியா தான் சொல்றாங்க. உங்களை வரவேற்க எங்க ஸ்டாஃப் சீதா காத்துக்கிட்டு இருந்தாங்க. கீதா இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிடுறா. நான் இப்போவே சீதாவை கூப்பிடுறேன், அவ கேட் கிட்ட டியூட்டில இருக்கா. அப்போ ஒரு பையன் ஓடிக்கிட்டு வந்தா. சார் சார், கொஞ்சம் பேர் சீதாவை கார்ல கூட்டிட்டு போனாங்க. சீதா மயங்கிட்டாங்க. நான் பின்னாடி துரத்துனா காரை பிடிக்க முடியல. அவங்க கெட்ட ஆளுங்க சார். கீதா பயந்துட்டா. அவ அவளோட அப்பா மொபைலுக்கு ஃபோன் பண்ணா. நடந்த விஷயத்த சொன்னா. கீதாவோட அம்மா அப்பாவும் அங்க வந்தாங்க.
மேனேஜர் கிட்ட சீதா அம்மாவோட மொபைல் நம்பர் இருந்தது. சீதா அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே பஸ்ஸ புடிச்சு தில்லிக்கு வந்துடுறாங்க. திடீர்னு எல்லாரும் திரும்புறாங்க. ஹே லாஜ்வந்தி, நீயா? எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீ எங்கதான் போயிட்ட? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீதா உங்க பொண்ணுதா, கீதாவோட தங்கச்சி. அன்னிக்கு ராத்திரி நீங்க 2 பெண் குழந்தைங்கள பெத்தீங்க. என் மனசுல பேராசை வந்துடுச்சு. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ஒரு குழந்தைய திருடிட்டேன். அதோட கிராமத்துக்கு போயிட்டேன். ஆனா எனக்கு தெரியல, நான் பண்ண தப்புக்கு சீதாக்கு தண்டனை கிடைக்கும்னு. என்னோட தங்கச்சி சீதா. அம்மா அப்பா, சீதாவை காப்பாத்துங்க. இது யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அசோக் தான் சீதாவை கீதான்னு நினைச்சு தூக்கி இருக்கணும். என்ன பழி வாங்கறதுக்காக அவன் இந்த மாதிரி ஒரு வேலையில இறங்கி இருக்கான். கவலைப்படாத, அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நாம போலீஸ் உதவியோட அவனை பிடிச்சிடலாம். கீதாவோட அப்பா ஜெகநாத் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அசோக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சீதா பத்திரமா திரும்பி வரா. சீதாக்கு கீதா அவளோட சொந்த அக்கான்னு உண்மை தெரிஞ்சப்போ, அவளோட சொந்த அப்பா அம்மா ஜெகநாத் மம்தான்னு தெரிஞ்சப்போ ரொம்ப அழறா. என் குழந்தை சீதா, எவ்வளவு வருஷமா எங்க கிட்ட இருந்து தூரமா இருந்துட்டியேமா. அன்பு மகளே, என் தங்கச்சி சீதா, எவ்வளவு வருஷம் தூரமா இருந்துட்டியே. நான் கூட உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, இப்படி ஏமா பண்ணீங்க? என்னோட சொந்த அப்பா அம்மாவை ஏமா பிரிச்சிங்க? சீதா கீதா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடு சீதா, என்ன மன்னிச்சிடு. இப்போ நீ உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாயிரு. இனி என் மூஞ்சிய உனக்கு காட்டவே மாட்டேன். நான் நிரந்தரமா போயிடுறேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. சின்ன வயசுல இருந்து உங்களை தான் அம்மாவா நினைச்சிருக்கேன். நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுமா. சீதா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஏன்னா லாஜ்வந்தி அவளை கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாங்க. சீதாக்கு அவளோட உண்மையான குடும்பம் கிடைச்சிருச்சு. அவளோட அக்கா கூட கிடைச்சிட்டா. இப்போ அவளுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறா. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே எதுவும் கிடைக்கல. அவளுக்கு அன்பும் கிடைக்கல, விளையாட்டு சாமானும் கிடைக்கல. ஏன்னா அவ கருப்பா இருந்தா. இன்னொரு பக்கம் அப்பாவோட இன்னொரு தாரத்து பொண்ணு பாயலுக்கு எல்லாம் கிடைச்சது. அவ சிகப்பா இருந்ததுனால அப்பா அம்மா அன்பா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தாலும் பாயலுக்கு 1 லட்சம் லெஹங்கா கிடைச்சது. ஆர்த்திக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆர்த்தி உட்கார்ந்து யோசிக்கிறா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் லெஹங்கா இல்ல, என்ன போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போவ? ஆர்த்தி கிட்ட லெஹங்கா மட்டும் இல்ல, ஒரு நல்ல புடவை கூட இருக்கல. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படிதான் நடக்கும். ஆர்த்தியோட அம்மா அவ பிறந்ததும் செத்துட்டாங்க. ஆர்த்தி கருப்பா இருந்தது பார்த்து அப்பா இப்படி சொன்னாரு. அட, பிறக்கும் போதே கருப்பா பிறந்திருக்கா, இவளை எப்படி நான் கரை சேர்க்க போறேன்? ஹரியருக்கு ஆர்த்தி பிடிக்கல. அவருக்கு கருப்பான குழந்தை பிடிக்கல. அதனால ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட சித்தி பேரு ரத்னா. ரத்னா ஒரே வருஷத்துல ஒரு சிகப்பான குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஹரிஹர் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. அட, இது விஷயம். பொண்ணுனா இப்படி இருக்கணும். கருப்பா எப்படிதான் பிறப்பாங்களோ? குழந்தைக்கு பாயல்னு பேரு வச்சாரு. அவளுக்கு அம்மா அப்பா அன்பு கிடைச்சது. ஆனா ஆர்த்திக்கு வெறுப்பு மட்டும்தான் கிடைச்சது. அவ சித்தி அவளுக்கு சொல்வாங்க, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பசியே போயிடும். சாப்பிடும் போது என் முன்னாடி வராத. ரத்னா, ஹரிஹர், பாயல் ஒரே குடும்பமா உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. ஆனா ஆர்த்திக்கு அங்க இடம் கிடைக்காது. அவ கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுவா. அது பழைய சாதம். சாப்பிடும்போது ஆர்த்தி தினமும் அம்மாவை நினைச்சு அழுவா. அம்மா, என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போல? நான் உங்ககிட்டயே வரேம்மா. கடவுளே, என்ன கூப்பிட்டுக்குங்க. நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா இல்லாத கருப்பு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க தலையெழுத்துல கஷ்டம், துக்கம், வருத்ததான் எழுதியிருக்கோம். இத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படியே அவ வளர்ந்தா. பாயலுக்கு நிறைய அன்பு கிடைச்சதால அவளுக்கு ரொம்ப திமிரு. இப்படியே 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. வீட்ல பாயல் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. கண்ணா, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும். மா, நீங்க வேற. என் பொண்ணு வெக்கப்படுறா. அங்க ஆர்த்தி வந்து சொன்னா, ஆமாப்பா, நீ ரொம்ப அழகா தெரிவ. ஆர்த்திய பார்த்ததும் பாயலுக்கு கோவம் வந்தது. வந்துட்டியா?
நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. உன் அசிங்கமான மூஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஆனா தங்கச்சி, நான் என்ன சொல்லிட்டேன்? முதல்ல என்ன தங்கச்சின்னு கூப்பிடாத. நான் உன் தங்கச்சி இல்ல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நான் வேலைக்காரிக்கு தங்கச்சி இல்ல. போடி, உள்ள போய் சமையல் பண்ணு. சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வந்தது. பாயல பாக்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆர்த்தி, அவங்களுக்கு வகை வகையான உணவை செய்யு. சரிப்பா. ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் பாயல பார்க்க மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள பேரு ஆலோக். ஆலோக் அவங்க அம்மாவோட வந்திருந்தா. கூட வேலைக்கார ரகு கூட வந்திருந்தா. வந்ததோ ஆலோக் அம்மா ஜானகி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சமந்தி, நாங்க எங்களோட வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே? விஷயம் என்னன்னா, நாங்க அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அட இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ரகுவோட ஜானகியும் ஆலோக்கும் உள்ள வந்தாங்க. ரகு சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்காரு. ஜானகி ஆலோக் சோஃபால உட்கார்ந்தாங்க. ரத்னா பாயல கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வாவ், பாயல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என்னப்பா, முதல் பார்வையிலேயே பிடிச்சிடுச்சா? அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆர்த்தி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. எடுத்துக்கங்க, உங்களுக்காக சாப்பாடு. சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. சம்மந்தி, இது யாரு? இவ எங்க வீட்டு வேலைக்காரி. சரி, என்னம்மா பாயல், உனக்கு சமைக்க வருமா? பாயலுக்கு சமைக்க தெரியாது, அதனால சும்மா இருந்தா. ஜானகி ஆலோக் ஆர்த்தி பண்ண சாப்பாட சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடேங்கப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா சம்பந்தி, இத உங்க வேலைக்காரி பண்ணிருக்கா. ஆனா நான் உங்க பொண்ணு சமைச்சத சாப்பிடணும். அது என்ன விஷயம்னா, எங்க பொண்ணுக்கு சமைக்க வராது. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுறது? அப்ப ஹரியருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் நாம ரகுவோட ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? ஆர்த்தியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா இல்லையா? தினமும் சமையலும் செஞ்சு வைப்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரகு ஆர்த்தி கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல. அரியர் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சாரு. வரதட்சணை இல்லாம ஆர்த்திக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப ஆர்த்திய கட்டி கொடுக்க நிறைய பணம் செலவு பண்ண அவசியம் இல்ல. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருந்தது. பாயல் 1,00,000 ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டா. ஆர்த்தி சொன்னா, அப்பா, எனக்காக நீங்க லெஹங்கா வாங்கலியா? நீ லெஹங்கா போட்டுக்கிட்டு என்ன பண்ண போற? வேலைக்காரிக்கு லெஹங்கா வேணுமா? சிரிச்சுக்கிட்டு யாரோ பேச்ச காதுல போட்டுக்கவே இல்ல. ஆனா ஆர்த்திக்கு தெரியும், கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும்னு. எனக்கும் லெஹங்கா வேணும். 1000 ரூபாய் லெஹங்கா ஆனாலும் பரவாயில்ல. உனக்காக 1 ரூபாய் கூட நான் செலவு பண்ண மாட்டேன். எதுக்கு பிறந்தியோ ஒன்னும் தெரியல. நீ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்திருக்கணும். இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு. பாயல் லெஹங்கா போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா. ஆனா ஆர்த்தி கிட்ட போட்டுக்க ஒண்ணுமே இருக்கல. அவ அம்மா போட்டோ கிட்ட நின்னு அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா? லெஹங்கா இல்ல, நல்ல துணியும் இல்ல. ஏன் விட்டுட்டு போனமா? சொல்லுமா, சொல்லு. அப்போ திடீரென ஆர்த்திக்கு அவங்க அம்மா குரல் கேட்டது. ஆகாசவாணி கேட்ட மாதிரி. ஆர்த்தி, நான் உங்க அம்மா. நான் உன் பத்தி யோசிச்சே ஆகணும். கட்டிலுக்கு கீழே ஒரு ட்ரங்க் இருக்கு. அதுல என்னோட கல்யாண லெஹங்கா இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கோ. மா, எங்க இருக்குங்கம்மா? உன் இதயத்துல இருக்கேம்மா. இப்ப போய் லெஹங்கா போட்டுக்கோ. ஆர்த்தி பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்கை எடுத்து அதுல இருந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டா. போட்டதோ ஒரு அதிசயம் நடந்தது. ஆர்த்தி கருப்புல இருந்து சிகப்பா மாறிட்டா. அவ எவ்வளவு அழகாயிட்டானா, அவ கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. என்ன, நான் இவ்ளோ அழகா இருக்கானா? எப்படி? இது அம்மாவோட அன்பு கண்ணா. இப்ப போ, கல்யாண மண்டபத்துக்கு போ. கல்யாண மண்டபத்துல ஆலோக் நின்னுட்டு இருந்தா. பக்கத்துல ரகு கூட நின்னுட்டு இருந்தா. பாயல் மண்டபத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஆர்த்தி அங்க வந்தா. ஆர்த்திய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, ஆர்த்தி எப்படி வெள்ளையாயிட்டா? அட, இந்த வேலைக்காரி இவ்ளோ அழகா எப்படி மாறிட்டா? இவ பாயலை விட அழகா இருக்காளே. ஆர்த்தி ரகுவோட கைப்பிடிச்சா. அதுக்கப்புறம் அவ கூட நீலமா சிகப்பா மாறிட்டா. அவ சொன்னா, ஐயா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா இனிமே நான் உங்க வீட்ல வேலை செய்ய மாட்டேன். ரகுவும் ஆர்த்தியும் அங்கிருந்து போயிட்டாங்க. அங்கிருந்து போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜானகி ஆலோக்கு தெரிய வந்தது ஆர்த்தி அரியரோட பொண்ணுன்னு.
அப்போ அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பாயல் ஒடிஞ்சு போயிட்டா. அவங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால ஆர்த்தி ரகுவோட ரொம்ப தூரம் போய் வாழ்க்கை நடத்தினா. அவங்க 2 பேரும் லெஹங்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இங்க பாயல யாரும் கட்டிக்கல. அவ 1 லட்ச ரூபாய் லெஹங்காவோட வாழ்க்கையெல்லாம் குமாரியாவே வாழ்றா. Thanks for watching.